Hello my dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா அக்யூசிட்டியை பத்தி சொல்ல போறேன். சோ இதுக்கு முன்னாடி வீடியோல நாமினேட்டிவ் பத்தி சொல்லிருக்கோம். இப்போ அக்யூசிட்டியை பத்தி சொல்ல போறோம். சோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் னு கொடுத்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, நம்ம இப்போ அக்யூசிட்டியை பத்தி படிக்க போறோம். சோ அக்யூசிட்டின்றது accusative genitiveன்றது எல்லாமே அப்ஜெக்டில் வரும். அதாவது நம்ம ஒரு நவுன்ஸில் வரும் எல்லாமே. ஸோ நம்ம ஒரு சப்ஜெக்ட் போட்டாச்சு, அது உனக்கு கொடுக்குறேன், உனக்காக கொடுக்குறேன், எனக்காக, உனக்காக, உன்னை, என்னை இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அப்போ அது அக்யூசிட்டியில் ஃபாலோ ஆகுமா, டாட்டியில் ஃபாலோ ஆகுமா, ஜெனிட்டிவில் ஃபாலோ ஆகுமான்றதை பார்த்துட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். இங்கிலீஷில் நம்மளுக்கு மீ, யூ, ஹிம், அவனை, அவனுக்கு, அவன், ஹர், அவள், இட்டு, அது, நம்ம, அஸ் இது எல்லாமே வந்து இங்கிலீஷில் ஒரே மாதிரி தான் வரும். உனக்காக, உனக்கு அப்படின்னா ஃபார் மீ, ஃபார் யூ, ஃபார் ஹிம், ஃபார் ஹர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில். அது உனக்கு, எனக்குன்னா அது நம்ம வந்து நம்ம டூ போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபார், டூ அப்படின்னு ப்ரிப்போசிஷன்ஸை போட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து பேசுவோம் இங்கிலீஷில். பட் ஜெர்மனில் வந்து நம்ம அதுக்கு பதிலாக ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அக்யூசிட்டினாக்கா அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது, டாட்டிவ்னாக்கா அது தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அக்யூசிட்டி சென்டென்ஸில் உனக்காக, எனக்காகன்னு வந்துச்சுனாக்கா அதை நம்ம அக்யூசிட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். காக, ஸோ காக, உன்னை, ஐ, உனக்காக, எனக்காக, அவனுக்காக, அவளுக்காக, நம்மளுக்காக. ஸோ எங்கெல்லாம் காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அதாவது ஃபார் மீ, ஃபார் யூ, ஃபார் ஹர் அப்படின்னு எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது அக்யூசிட்டி நம்ம வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து உன்னை, என்னை, அவனை, இவளை, ஐ வந்தாலும் அக்யூசிட்டி தான். ஸோ காகன் வந்தாலும் அக்யூசிட்டி தான், ஐ வந்தாலும் அக்யூசிட்டி தான். அப்போ காகன் வந்துச்சுன்னா நம்ம அக்யூசிட்டியில் என்ன யூஸ் பண்ணுமா, இங்கிலீஷில் மீ, அதுக்கு பதிலாக அதாவது எனக்காக, அதுக்கு அது வந்து ஜெர்மனில் மிஷ். உனக்காக யூ, ஜெர்மனில் டிஷ். அவனுக்காக இங்கிலீஷில் ஹிம், ஜெர்மனில் இன். ஸோ இன். அவளுக்காக சி, இங்கிலீஷில் ஹர். ஸோ அதுக்காக எஸ், இங்கிலீஷில் இட். ஸோ நம்மளுக்காக இங்கிலீஷில் அஸ், ஜெர்மனில் உன்ஸ். ஸோ அதே மாதிரி யூக்கு ஓய்ஹ், ஓகே. அவங்களுக்காக தெம், சி. ஸோ ஃபார்முலாக நம்ம உனக்குன்னு நம்ம சொன்னோம், அது வந்து டிஷ்ஷு. அதே ஃபார்முலாக ஒரு மரியாதையோடு உங்களுக்காக அப்படின்னு சொன்னாக்கா அது யூ. ஃபார்மல் யூக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்சல் வச்சு சி. ஓகே. ஸோ இது எல்லாம் அக்யூசிட்டியாக இருந்துச்சுன்னா மிஷ், மீ, டிஷ், யூ, இன், ஹிம், சி, ஹர், எஸ், இட், உன்ஸ், அஸ், ஒய்ஹ், யூ, சி, தெம், சி, யூ. ஸோ இது எல்லாமே அக்யூசிட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டாட்டிவ் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த நாமினேட்டிவ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லே நாமினேட்டிவ், அக்யூசிட்டிவ், டாட்டிவ், ஜெனிட்டிவ் இந்த நவுன்ஸ் எல்லாம், ஜெர்மனுடைய நவுன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு இந்த நவுன்ஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அதனால் ஸோ லாஸ்ட் வீடியோவை பார்க்காம இருக்கிறவங்க, நாமினேட்டிவ் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் லாஸ்ட் வீடியோவில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஜெர்மன்ட்டு ப்ளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது. ஸோ அதில் ஒரு டாப்பிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு வரேன் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு தமிழ்லேயே டீட்டெயிலாக. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாக, இப்போ நவுன்ஸ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி அக்யூசிட்டி முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாட்டிவ் பற்றி பார்க்கலாம். Okay guys, thank you for watching my video. Thank you so much. Bye bye.